கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் எப்படி வழிநடத்தி கொண்டு இருக்கிறார் என்று இந்த தொடர் போதனையிலே கற்றுக்கொண்டு வருகிறோம். கர்த்தர் நம்மை எப்படி வழிநடத்துகிறார் என்று நாம் அறிய வேண்டும். கர்த்தர் நமக்குள்ளே இருந்து என்னுடைய வாழ்க்கையில் நான் ஏதோ விதமாக போய்கொண்டிருந்தேன், ஆனால் அவருடைய அன்பின் நடத்ததன் மூலமாக நான் இந்த வாழ்க்கையில் மிக சிறந்து இருக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் பார்ப்பீங்க. அந்த அளவு உங்களை கர்த்தர் வழிநடத்தி கொண்டு இருக்கிறார் இல்லையா? ஆகையால் அவருடைய வார்த்தையை நாம் கவனிப்போம். கர்த்தர் சொல்கிறார் பாருங்க, அவர் நமக்கு எப்பொழுதும் இரக்கம் செய்கிறார். இந்த இரக்கத்தை பற்றி நான் பார்க்குறோம். இரக்கத்தில் எப்படி நான் சொல்கிறேன் என்றால் அதில் முடிவில் நான் சொல்லுவேன். இரக்கம் செய்கிறவர், அந்த இரக்கம் செய்கிறவர் எப்படி நமக்கு செய்கிறார் என்று நாம் தொடர்ந்து பார்ப்போம். இதில் நீங்கள் தொடர்ந்து கேட்கும் பொழுது உங்களுக்கு முடிவில் தெரியும் இரக்கம் எப்படி செய்கிறார் என்று. கர்த்தர் சொல்லுகிறார், எவன் மேல் கிருபையாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் கிருபையாய் இருப்பேன். எவன் மேல் இரக்கமாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் இரக்கமாக இருப்பேன். இதில் 2 விதம் சொல்லுகிறது, கிருபை, இரக்கம். மனிதனுடைய வாழ்க்கையில் பாருங்கள், கிருபை நம்முடைய வாழ்க்கையில் இன்னைக்கு இருக்கிற நிலைமையை விட இன்னும் ஒரு 100 மடங்கு பெருசுன்னா நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் பாருங்கள். தேவனுடைய கிருபை, அவர் சொல்ல, நான் எவன் மேல் கிருபையாக இருப்பனோ சித்தம் கொள்கிறேன், எருமே கிருபையாக இருக்க சித்தம் கொள்கிறேன், நான் விரும்புகிறேன். பாருங்கள், நம் தேவன் பாருங்கள், ஆபிரகாமையும் அப்படி தான் விரும்பினார். அவனை தேர்ந்தெடுத்தார். அவனா போனான் இல்லை, இவரே விரும்புகிறார், இவர் சித்தம் கொள்ளுகிறார், அவனை எடுப்போம் அப்படி சொல்லி அவனை கொண்டு வந்து அவனுக்குள்ளே அதை எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுத்து அவனை மேலாக்குறார். அவன் வர வர விருத்தி அடைந்து எல்லாத்திலுமே அவன் மேலாகிறான், கீழே இல்லாமல் அவன் மேலாகிறான். தேவன் அப்படி அவன் மேல் சித்தம் கொள்ளுகிறார். பாருங்க, எவன் மேல் கிருபையாக இருக்க சித்தமாக இருப்பனோ அவன் மேல் கிருபையாக இருப்பான். இந்த தேவன் நம் மேல் கிருபையாக இருக்க விரும்புகிறார். கிருபையாக இருப்பது அவருடைய அனாதி அன்பு இருக்கிறது, அவருடைய விருப்பமும் சித்தமாக இருக்குது. நம்ம மேல் அந்த அளவுக்கு நேசிக்கிறார். முதல்ல அதை நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். கர்த்தர் என்னை எப்படிலாம் வழி நடத்துகிறார் என்றால் அவர் என் மேல் அநியாயமாக விரும்புகிறார். நம்ம பாஷையில் பேசணும் அப்படிதான், அநியாயமாக விரும்புகிறார், என்னை நேசிக்கிறார். அவரும் சொல்கிறார், நான் எவன் மேல் கிருபையாக சித்தமாக இருப்பனும். நீங்கள் சொல்லணும், என் மேல் கிருபையாக சித்தமாக இருக்கிறார், ஆகையால் என் மேல் கிருபையாக இருப்பார். அடுத்த வார்த்தை பாருங்கள், 2வது, எவன் மேல் இரக்கமாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் இரக்கமாய் இருப்பேன். பாருங்க, இந்த இரக்கம் என்பது எப்படி பாருங்க. தாவீதை நீங்கள் பார்த்தீங்கன்னா, தாவீது கதையை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவன் சிறு வயசுலேருந்து அவன் தேவனை நேசித்து வர 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 அவன் முன்னேறினான், ராஜா. ஆனால் எல்லாம் உங்களுக்கு கதை தெரியும். ஆனால் வேறு விதத்தில் கொஞ்ச நாள் கழித்து பார்த்தீங்கன்னா ஒரு பாவம் செஞ்சிடுவான். பாவம் செஞ்சு என்ன பண்ணுறான்னா, தன் மகனுக்கா மகனே நம்ம கொல்ல வரான்னு சொல்லி தப்பி ஓடுவான். ஓடும் பொழுது அங்கே என்ன நடக்குன்னா, அவன் தேவனை நோக்கி புலம்புறான். சங்கீதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தேவனை நோக்கி புலம்புறான், ஆண்டவரே என்னை எல்லாரும் நெருங்குறாங்க, வாராங்க, கொல்லுதாங்க, அப்படி செய்தாங்க, இப்படி செய்தாங்க, நான் இப்போ அவ்வளோதான், நான் பூமியில் போயிடுவேன், அப்படி இப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கெஞ்சிறான். ஏன்னா அவனுக்கு கர்த்தர் அவன் மேல் பிரியமாக இருந்தார், அவனும் ரொம்ப பிரியமாக இருந்தான். ஆகையால் அந்த நேரத்தில் கர்த்தர் பாருங்கள், இவ்வளோ செஞ்சும் அவன் தப்பு பண்ணியும் கர்த்தர் பாருங்கள் அவன் மேலே என்ன கொடுக்குறார் பாருங்கள், இரக்கத்தை கொடுக்குறார், அவன் மேல் தயவை கொடுக்குறார். ஒரு மனுஷனுக்கு இவ்வளோ செஞ்சு நீங்கள்லாம் ஒரு தப்பு ஏதாவது பண்ணிங்கன்னா, உங்களுக்கு நிறைய பேர் பண்ணிங்கன்னா அடி தான், அடித்து உழைச்சி ஜெயிலத்துக்கு போட்டு அவனை வெளியே விட்டுறாதாங்க அப்படி சொல்லுவாங்க. ஆனால் இரக்கம் பண்ணுறாங்க பாருங்க கர்த்தர். சரி, ஏதோ ஒரு தவறு செஞ்சுட்டா விட்டுரு, இனிமேல் நடக்கக்கூடாதுன்னு சொல்லி அவனை மன்னிக்கிற குணம் தேவனிடத்தில் இருக்கிறது. அவன் மேல் அனாதி அன்பு வச்சிருக்கிறார். ஏதோ ஒரு சூழ்நிலை ஆயிட்டு, நம்ம பிள்ளை பாருங்கள், ஏதாவது ஒரு சூழ்நிலையில் தப்பு பண்ணிட்டுனா உடனே நம்ம அதால் விட்டவே நம்ம விரட்டுறோம். இல்லை, பண்ணாதப்பா, நம்ம தவப்பனும் அப்படி தான், பண்ணாத, இது தப்பு, இது உனக்கு தெரியல, இதனால் இப்போ என்ன கற்றுக்கா, இனிமேல் இப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி. ஆனால் திரும்ப அதை செய்கிறான்னா அதில் பிரச்சனை இருக்குது. தவறு நடக்கும், ஆனால் அதிலிருந்து நாம் மீண்டெடுக்க வர்றதுக்கு நம் கர்த்தர் ஒருவர் தான். ஆனால் அதிலிருந்து நாம் திரும்ப திரும்ப தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது, தவறு நடந்துடக்கூடாது. ஆகையால் அவன் மேல் அந்த அளவுக்கு அவன் மேல் இரக்கம் கொள்கிறார் பாருங்கள் தாவீது மேலே. எவன் மேல் இரக்கமாய் இருக்க சித்தமாய் இருப்பனோ அவன் மேல் இரக்கமாய் இருப்பேன். அவர் உறுதியாக சொல்றாரு, அவன் மேலே இரக்கமாக இருப்பேன். ஏன்னா அவன் மேலே அவருக்கு அனாதி அன்பு. நம்ம பிள்ளைகளும் பாருங்கள், சில பிள்ளைகள் எவ்வளோதான் தப்பு பண்ணினாலும், ஆணும் பெண்ணும் தப்பு பண்ணாலும் தாய் தப்பம் விட்டுறாங்களா? விடவே மாட்டாங்க. நீங்கள் பாருங்கள், நீங்களே பாருங்கள், சில தப்பம் பிள்ளைகள்லாம் ஏதோ தப்பு பண்ணி எங்கெங்கேயோ ஓடிடுது. ஆனாலும் அந்த பிள்ளைகளை மீண்டும் அரவணைச்சி வச்சு அந்த பிள்ளைகளுக்கு தேவையான போக்காஸ் கொடுக்காங்க, அதை கொடுக்காங்க, இதை கொடுக்காங்க. சரி, உள்ள ஏதோ நடந்துட்டு என்ன செய்ய அப்படின்னு சொல்லி அவங்கள அரவணைச்சி செய்கிறாங்க. ஆனால் தப்பு தான், என்ன பண்ண முடியும்? அந்த அளவுக்கு அவங்க வழி விலகி போயிடறாங்க.
ஆனால் தேவன் அதிலிருந்து இன்னொன்று காமிக்கிறார். இதிலிருந்து நீ தப்பித்து கொள்ள வேண்டும், இதிலிருந்து நீ நன்றாக வாழ வேண்டும் அப்படின்னா, இந்த பாவத்துக்குள்ளே நீ விழாமல் இருக்கணும்னா தேவனுடைய வார்த்தை, அந்த வார்த்தை உன் உள்ளத்தில் வைக்கும் பொழுது இரக்கம் செய்கிறவரும் உங்களுக்கு எப்போதும் கிருபை தருகிறவரும் சதா காலமும் உங்கள் மேல் தங்குவார். ஆகையால் ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரி வார்த்தைகளை கேளுங்க. நம்முடைய தேவன் கிருபையாய் நமக்கு தருகிறார், இரக்கத்தை தருகிறார். நீங்கள் ஏதாவது பாவம் பண்ணீங்க, நீங்கள் நினைக்கிங்க ஐயோ என்ன பாவம் பண்ணிட்டேன், அவ்வளோதான் நான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி தன்னைத்தானே வருத்தி கொண்டு என்னமோ அவ்வளோதான், எனக்கூட எல்லாம் ஆசீர்வாதம் எல்லாம் போச்சு, வாங்கி எல்லாம் போச்சு அப்படின்னு நினைக்கிறீங்க. அப்படி இல்லை. உங்களுக்கு தெரியாமல் அறியாமல் ஒன்று நடந்துட்டுனா விட்டுருங்க. இனிமேல் தேவன் முன்மை வந்து அவர் உங்களை சுத்திகரித்து மறுபடியும் அவர் உங்கள் அண்டையிலே சேர்க்கிறார். பாவம் செய்ததுக்கும் அதுக்கான ஒரு சில பலன்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். எப்படி? உங்கள் பேர் கெட்டு போயிருக்கலாம், நீங்கள் சமுதாயத்தில் உலகி இருக்கலாம், ஏதோ இருக்கலாம். ஆனால் உயிரை மாண்டு கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் நேசிக்கிற ஒருவர் இருக்கிறார் அல்லவா? அவர் உங்கள் மேல் இரக்கமாக இருக்கிறாருங்க. நீங்கள் இரங்கமாக இருந்து உங்களை பாதுகாக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையை இன்னும் அதிகமாக்குறார். நீங்கள் அந்த இடத்துல இருந்தீங்கன்னா வேறு இடம் போங்க, விட்டு மாறி வேறு இடத்துக்கு போகும்போது இந்த ஆபிரகாமை பாருங்கள், அவனை விழுந்து அந்த இடத்துலேருந்து அப்படியே கடந்தான், அதிலேருந்து கூட்டி வேறு இடத்துக்கு கொண்டு போய் ஆசீர்வாதமாக கொடுத்தாரு. அதே போல் நீங்கள் இந்த இடத்துல உங்களுக்கு பாவமான எண்ணங்கள் இருக்கா, இப்படி ஒரு பிரச்சனை நடக்கா, விட்டுருங்க. அந்த இடம் உங்களுக்கு பிடிக்கலைன்னா வேறு இடத்துக்கு மாறிடுங்க. மாறும் பொழுது உங்களுடைய உள்ளத்திலே தேவன் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த அசுத்தாவி அதோடு நீங்கிவிடும். ஆகையால் தேவன் உங்களுக்கு கிருபையும் இரக்கமும் செய்கிறவர். உங்களோடு இப்படித்தான் அவர் வழி நடத்துகிறார். வார்த்தை கொண்டு ஒரு வழி நடத்துகிறாருங்க. நீங்கள் கலங்காதீங்க, திகையாதீங்க. ஒவ்வொரு நாளும் கூடவே இருக்கிறார் கர்த்தர். ஆகையால் நம் கர்த்தர் நம்மை விட்டு ஒரு நாள் விலக முடியாது. அவர் சொல்லியிருக்காரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இப்படி சொல்லியும் நீங்கள் ஐயோ நான் என்ன ஆச்சு அப்படின்னு நீங்கள் நினைக்கிங்க. பாவம் உங்களை கொன்று விடும். ஆகையால் அதில் நேர்ந்து விட என தேவன் ஒருவர் உங்களை காக்கிறவர் ஒருவர் இருக்கிறார். ஆகையால் அதிலிருந்து நீங்கள் வெளியே வந்துடுங்க. வெளியேன்னா வேறு இடத்துக்கே போயிருங்க. போகும்போது உங்களுடைய ஆசீர்வாதங்கள் இன்னும் அதிகமாகும். நம்முடைய கர்த்தர் இரக்கமும் கிருபையும் செய்கிறவர் உங்களோடு கூட இருக்கிறார். புதிதாக சப்ஸ்கிரைப் பண்ணிச்சாங்க. தொடர்ந்து இந்த மாதிரி கர்த்தர் எப்படி வழி நடத்துகிறார். நீங்கள் தவறான சூழ்நிலையில் இருந்து எண்ணங்கள் இருந்து நீங்கள் விடுதலையாக வேண்டும், கர்த்தருக்குள்ளே வர வேண்டும், அவருடைய அபிஷேகத்துக்குள்ளே வர வேண்டும், அவருக்குள்ளே நீங்கள் இருக்க வேண்டும் என்றுதான் அவருடைய விருப்பமும் சித்தமும். உங்களை கொண்டு இந்த பூமியில் ஏதோ ஒன்று விருப்பத்தை அவர் வைத்திருக்கிறார். ஆகையால் இதிலிருந்து விலகி தேவனுக்காக உங்களுடைய சரீரத்தை ஒப்புக் கொடுக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை பிரகாசமாகும். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார்.